நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தாம்பா வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. நடிகர் ஜெயம் ரவி அவர்கள பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவரை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நடிகர் ஜெயம் ரவி அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு கியூட்டஸ்டான ஒரு ஹீரோவா வளம் வந்துட்டு இருக்காரு. இப்போ அவருடைய படங்களும் நல்லாவே போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். என்னதான் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டோட இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருந்தாலும் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாரு அவரு சஸ்டெயின் பண்றதுக்குன்னே சொல்லலாம். அதுக்கு உறுதுணையா இருந்தது அவங்களுடைய அண்ணன் தான். அவருடைய அண்ணன் கூட காம்பினேஷன்ல வந்த எல்லா படங்களும் ஹிட்டான படங்கள். அதனால என்னவோ கண்டினியூஸா அண்ணன் கூடயே காம்போ பண்ணிட்டே இருந்தாரு. இவரு இண்டஸ்ட்ரியில கலக்கிட்டு வராருன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் இவருக்கு பேக் போனா இருந்த இவருடைய எக்ஸ் மனைவி ஆர்த்தி தான். ஆர்த்தி இல்லைன்னா இவர் இல்லைன்னு தான் நிறைய இன்டர்வியூஸ்ல சமீபத்துல கூட சொல்லியிருந்தாரு. நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்துல யாரு குட்டியை குழப்பினதுன்னு தெரியல. இந்த நிலையில ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்க போறாங்கன்ட்டு ஒரு பக்கம் சர்ச்சையா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி சில டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்த நிலையில இப்போ அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஜெயம் ரவி அவர்கள். ஆமாங்க, ஜெயம் ரவி அவர்களும் அவருடைய எக்ஸ் மனைவியான ஆர்த்தியும் பிரிஞ்சுட்டாங்க. இந்த விஷயத்த அவருடைய ஃபேன்ஸ்க்காக அவரே கைப்பட டைப் பண்ண ஒரு அறிக்கையை கூட வெளியிட்டு இருந்தாரு. அந்த அறிக்கையில என்னுடைய படத்தோட அப்டேட் எல்லாம் நான் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தேன். இந்த நிலையில என்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவை நான் எடுத்திருக்கேன். இந்த முடிவை நான் ரொம்ப ஈஸியாலாம் எடுக்கல. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நான் பார்த்துட்டேன். அதை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் இப்ப இதை சொல்றேன். இந்த நான் எடுத்த முடிவு கண்டிப்பா எனக்கும் என்ன சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முடிவா தான் இருக்கும்னு சொல்லி அவரு விவாகரத்து வாங்கின இவருடைய காதல் கதை, திருமண வாழ்க்கை முடிவு இத பத்திலாம் அவர் சொல்லியிருந்தாரு. அதை படிக்கும் போதே நிறைய பேர் ஷாக் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். சொல்ல போனா இந்த தகவல் தெரிஞ்சதுல இருந்து இவருடைய ஃபேன்ஸையும் தாண்டி யாராவது ஒருத்தங்களாச்சும் உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஜெயம் ரவி டிவோர்ஸ் பண்ணிட்டாராமே கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு செலிபிரிட்டி கப்புலா ரொம்ப நல்லாவே டாப் லெவல்ல வந்தாங்க. இவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது அடடா மனைவி இப்படி இருக்கணும், கணவர் இப்படி இருக்கணும், இருந்தா இப்படி ஒரு கப்பலா இருக்கணும்னு சொல்ற வகையில தான் இவங்களுடைய இந்த டெலிபதிலாம் செமையாவே இருந்தது. சொல்ல போனா இவருடைய மனைவி ஆர்த்தியோடைய முதல் பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப 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 கேரிங்கா எவ்வளோ கஷ்டத்துல இருந்திருந்தா கூட, அவர் டயட்ல ரொம்பவே டிப்ரெஷன்ல இருந்திருந்தா கூட, அவங்க அம்மா கிட்ட முகத்தை காட்டினா கூட தன்னுடைய மனைவி வாமிட் பண்ணும் போதும் அவங்க டயர்ட் ஆகும் போதும் ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லும் போதும் எல்லாத்தையுமே எந்த நேரமா இருந்தாலும் பண்ணி தந்தவர். பெஸ்டான கணவர் 100க்கு 200 மதிப்பே கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஜெயம் ரவியை பார்த்து மத்தவங்க பொறாமப்படுற வகையில முன்னாள் மனைவியான ஆர்த்தி சொல்லியிருப்பாங்க. அப்படி இவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யம் இருந்தது. ஆனா அவங்களுடைய அம்மாவே இந்த காதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்க, இந்த திருமண வாழ்க்கை முடிவுக்கு அவங்க அம்மா தான் காரணமா இருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலாம் தான் சொல்ல முடியும். ஆமாங்க, ஆர்த்தியோடைய அம்மாவான சுஜாதா ஒரு ப்ரொடியூசரா இருக்காங்க. அவங்க காலங்காலமாவே இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த நிலையில யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் தான் இப்ப வெளியாயிருக்கு. ஆர்த்தியோடைய அம்மாவான சுஜாதா அவர்களுக்கு ஒரு வளர்ப்பு மகனும் இருக்காராம். அவருடைய நேம் சங்கர். அவர் தான் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியை பார்த்துட்டு வராராம். அவர் தான் இவங்களுக்கு படம் கொடுக்கலாம், நம்ம இவர்கிட்ட பேசலாம், இவங்க கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி தான் ஆர்த்தியோடைய அம்மாவான சுஜாதா பாத்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கு கொடுக்கலாம், நம்ம இந்த படத்தை அடுத்த படத்தை கொடுக்கலாம்னு சொல்லும் போது இல்ல வேணாம், எதுக்கு நம்ம அவருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி 25 கோடி அவர் சம்பளம் கேட்டாரு. அவருக்கெல்லாம் மார்க்கெட்டே இல்ல, எதுக்கு நம்ம பண்ண வேணான்ட்டு அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல வெளியாக தயாரா இருந்த சைரன் படத்து கை நழுவி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம சரி நம்ம மாப்பிள்ளையா போயிட்டாரு கேக்குறாரு 25 கோடியை கொடுக்கலான்ட்டு 25 கோடி அவருக்கு சம்பளமா கொடுத்தா, இன்னொரு பக்கம் டைரக்டர் கிட்ட போயிட்டு நீங்க பட்ஜெட்டை கம்மி பண்ணிக்கோங்க, நீங்க பட்ஜெட் கம்மி பண்ணி தான் எடுக்கணும் படத்தை அப்படின்ட்டு சவாலும் விட்டுருக்காங்க. அதனாலே ஆரம்பத்துல அந்த படத்தை கையாண்ட ஒரு டைரக்டர் விட்டுட்டே ஓடிட்டாராம். இப்படி இவருடைய கெரியருக்கு தடங்களாவே அவங்களுடைய அம்மா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆர்த்தியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ரூல்ஸா போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இவ்வளவு ஸ்டைலிஷா இருக்கிற ஆக்டருக்கு எப்படி பொது இடத்துல நடந்துக்கணும் தெரியாதாங்க, அதையே ஆர்த்தி தான் சொல்லி கொடுத்தன்ட்டு சமீபத்துல கூட ஒரு இன்டர்வியூல அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய மைனஸ் அப்படின்றதையும் ஜெயம் ரவி அவர்கள் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி அவர்களுக்கு சுஜாதா அதாவது ஆர்த்தி அவங்க அம்மா கிட்ட பேசும்போது தான் ரொம்பவே பொசசிவா இருக்குமா. சோ இவங்களுடைய இந்த விவாகரத்துக்கு காரணம் விடாப்புடியா இருந்த மாமியார் தான், விரட்டி விரட்டி காதலிச்ச ஆர்த்தி தான் இவங்களுடைய மாமியார் அண்டு வளர்ப்பு மகனான சங்கர். இவங்க 2 பேரால தான் இவருடைய கெரியருக்கு ஆபத்து. இதை
ஆர்த்தி கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு நினைச்சா ஆர்த்தியும் அவங்களுடைய ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்களே தவிர ஜெயம் ரவிக்கு சப்போர்ட் பண்ணலையாம். இதை நானா சொல்லலைங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா நிறைய பத்திரிகையாளர்கள் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு க்ளோஸா இருக்கிறவங்க தான் இதை சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் மாமியார் வளர்ப்பு மகனால விவாகரத்து அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்னொரு பக்கம் நடிகர் தனுஷாலையும் இந்த விவாகரத்து ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குன்ட்டு ஒரு சில பத்திரிகை நண்பர்கள் சொல்லிட்டு வராங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஆர்த்தி தனுஷ் அவங்களுடைய ஃபேமிலி இப்படி எல்லாரும் ஒரு பார்ட்டில மீட் பண்ணிருக்காங்க. அப்போ தனுஷ் அவர்கள் ஆர்த்தி கிட்ட அத்துமீறியதுனால அந்த நேரத்துல ஜெயம் ரவி அவர்கள் இதை எது பத்தியுமே கேட்காம அதையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டாரு. அதனாலதான் கடுப்பானாங்க ஆர்த்தி. அங்க இருந்துதான் இவங்களுடைய விவாகரத்து பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு சொல்லப்பட்டு வருது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க. இது வரைக்கும் எல்லா ஈவெண்ட்லயும் அதாவது ஆர்த்தி சினிமா துறையில இல்லைன்னா கூட நிறைய நடிகர்கள் கூட நல்லாவே க்ளோஸா இருந்தாங்கன்னே சொல்லலாம். த்ரிஷாவா இருக்கட்டும், பாலா அவர்களுடைய முன்னாள் மனைவி மலரா இருக்கட்டும், இப்படி நிறைய பேர் கூட நல்லாவே க்ளோஸான ஒருத்தவங்களா தான் இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்களுடைய காதல் திருமணம் நிறைய சர்ச்சைகளுக்கு உள்ளாச்சு. அவங்க அப்பாவே நோ சொல்லிட்டார். மோகன் அவர்கள் வேணாம், உனக்கு நாங்க வேற ஒரு பொண்ணை பார்த்திருக்கோம், நீங்க அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி ரொம்ப போராடி ஆர்த்தியும் பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போயிட்டாங்களாம் இவரை கல்யாணம் பண்றதுல. இப்படி தற்கொலை முயற்சியில ஈடுபட்டு ஒரு கல்யாணம் நடந்து 15 வருஷ வாழ்க்கை 2 மகன்கள் இருக்கிற இந்த நிலையில இந்த திருமண முடிவை ஏன் இப்படி எடுத்தாங்கன்னே தெரியல. ஜெயம் ரவி அவர்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சர்ஜரி அவங்களுடைய அக்கா ரோஜா அவர்கள் தான் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு டென்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் இவங்களுடைய காதல அவங்க கிட்ட தான் சொல்லியிருக்காரு. அப்பா கிட்ட நீ சொல்லுன்ட்டு கெஞ்சிருக்காரு. அவங்க அக்காவால தான் இந்த கல்யாணம் நடந்துன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி அவர்கள் ஒரு பரதநாட்டிய டான்சரா இருந்ததுனால அவருடைய எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துல அவருடைய திறமையை வெளிக்காட்டினாரு. ஜெயம் ரவி அவர்கள் அயோலா காலேஜ்ல படிச்சு முடிக்கும் போது இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு. அப்போ அவர் டைரக்ட் பண்ண கமல் சாருடைய ஆளவந்தான் படத்துல இவரும் ஏடியா இருந்திருக்காரு. இவர் ஒரு டைரக்டர் ஆவாருன்னு பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத வகையில ஆக்டர் ஆயிட்டாரு ஜெயம் ரவி. அதுக்கப்புறம் தன்னுடைய அண்ணா ராஜா அவர்கள் தான் ஜெயம் படம் மூலமா ரவி அவர்களை இன்ட்ரோ கொடுத்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, உனக்கும் எனக்கும், சந்தோஷ் சுப்பிரமணியம், தனி ஒருவன், இது போல அடுத்தடுத்த படங்களை கொடுத்துட்டு வராரு. இவங்களுக்கு ஆரவ் அண்ட் அயான் அப்படின்ற 2 பசங்களும் இருக்காங்க. ஆரவ் பாத்தீங்கன்னா டிக் டிக் டிக்ன்ட்டு ஜெயம் ரவி அவர்கள் கூடயே சேர்ந்து அந்த படத்துல நடிச்சு 4 அவார்டு வாங்கியிருக்காரு. விவாகரத்து அப்படின்றது இப்ப செலிபிரிட்டிஸ்க்கு மத்தியில ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ஏன்னா நாகா சைத்தன்யா, சமந்தா, தனுஷ், ஐஸ்வர்யா, ஜிவி பிரகாஷ், சைந்தவி, டைரக்டர் பாலா அண்ட் மலர், இந்த வரிசையில இப்போ ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி இவங்களும் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஒரு சிலர் உங்களுடைய குழந்தைகளுக்காகவாது இந்த முடிவை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுடைய முடிவுல ஏதாவது மாற்றங்கள் வருமா இல்லையா? ஜெயம் ரவி அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.